கஷ்ட நிலைமைகள், போக்குவரத்து பிரச்சனைகள், இன்னொரு நிலைமைகளை கருத்தில் கொண்டு நல வைத்தியசாலைக்குரிய ஆளணி பற்றாக்குறை நிலவுகின்ற போதிலும், நல வைத்தியசாலைக்குரிய பௌதிக வள பற்றாக்குறை நிலவுகின்ற போதிலும், ஒரு தள வைத்தியசாலையிலே என்னென்ன பிரிவுகளை நாங்கள் உருவாக்க வேண்டுமோ அந்த பிரிவுகளை எல்லாம் இந்த மக்களுடைய நலனுக்காக அவர் உருவாக்கி கொண்டு இருக்கின்ற அந்த ஆளணிகளை வைத்துக் கொண்டு அந்த வைத்தியசாலையை போட்டி கொண்டிருக்கின்றார். உண்மையிலேயே நான் நினைக்கின்ற வரையிலே இதுவரை காலம் இந்த வைத்தியசாலையை கடமையாற்றிய பொறுப்பதிகாரிகள், அதாவது சுப்ரீண்டனோ டிஎம்ஓ எந்த வகையில் இருந்தாலும் கூட டாக்டர் பிரேம்நாத் அவர்களுடைய இந்த முயற்சியின் காரணமாகத்தான் இந்த வைத்தியசாலை இன்னும் மூடப்படாமல் அல்லது இந்த வைத்தியசாலை இன்னும் தரம் குறைக்கப்படாமல் ஏதோ ஒரு வகையிலே ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு உண்மையிலேயே காரணம் அவராக இருக்க வேண்டும். பல முறை நாங்கள் இந்த வைத்திய பற்றாக்குறையால் நிவர்த்தி செய்தார்கள். நாங்கள் பல கோரிக்கைகளை விடுக்கின்றோம். அதாவது 26 வைத்தியர்கள் கடமையாற்ற வேண்டிய இடத்திலே 11 வைத்தியர்களை மாத்திரம் வைத்து எவ்வாறு நாங்கள் இந்த சேவைகளை வழங்குவோம். இந்த மூதுமால் மக்களை பொறுத்தவரையிலே நான் குறிப்பாக இருக்கின்ற எல்லோருமே நீங்கள் இந்த பகுதியை தெரிந்தவர் என்ற வகையிலே நான் அதற்கான நேரத்தை எடுக்க தேவையில்லை. குறிப்பாக மாட்டாளைபுரம், நீனாங்கேணி, பள்ளிக்குடியிருக்கும் இவ்வாறான உட்புறம் போன்ற பிரதேசங்களை ஏற்று வருகின்ற மக்கள் இந்த வைத்தியசாலையை நம்பி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இங்கிருக்கின்ற பிரதேச வைத்தியசாலைகளுடைய மேலதிக சிகிச்சைக்காக வர வேண்டிய ஒரு வைத்தியசாலை இந்த தள வைத்தியசாலை. ஆனால் இவ்வாறு இருந்த போதிலும் கூட இந்த தள வைத்தியசாலையில் இருக்கின்ற சேவைகளை வழங்குவதிலே ஆகப்பெரிய பிரச்சனையாக நாங்கள் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது. நாங்கள் இந்த கோரிக்கைகளை பல்வேறு இடங்களிலே நாங்கள் முன்வைத்திருந்தோம். அதாவது ஆக குறைந்தபட்சம் எங்களுக்கு 4 விடயங்களையாவது மிக அவசரமாக நிறைவேற்றி தாருங்கள். அதை மற்ற விடயங்களுக்கு நீங்கள் செல்லலாம் என்று கூறியிருந்தோம். அந்த வகையிலே நாங்கள் கொடுத்த கோரிக்கைகள் ஒன்றுதான், அவசரமாக நீங்கள் வைத்தியர்களுடைய பற்றாக்குறையை நீங்கள் நிவர்த்தி செய்த வேண்டும். அதாவது எம்மோர் அவசரமாக நீங்கள் எங்களுக்கு நிவர்த்தி செய்த வேண்டும் என்ற வகையிலே நாங்கள் அதை கூறியிருந்தோம். அடுத்ததாக மிகவும் கவலைப்பட வேண்டிய ஒரு விடயம் தான் இந்த வைத்தியசாலையினுடைய வெளி நோயாளர் பிரிவு. நான் நினைக்கின்றேன் இங்கு இருக்கின்ற அனைத்து அரசியல் தலைவர்கள் பொறுப்பாக இருக்கின்றவர்கள் நான் நினைக்கிறேன் நீங்கள் அதை பார்த்திருக்கிறீர்கள் நினைக்கின்றேன். உண்மையிலேயே நான் இந்த இடத்திலே சில அரசியல் தலைவர்களை நான் நினைவுற வேண்டியது இருக்கின்றது. அவர்களுடைய மட்டத்திலே பல முயற்சிகளை அவர் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இருந்த போதிலும் இன்னும் நாங்கள் பார்க்கின்றோம். நான் நினைக்கின்றேன் வெளி நோயாளர் பிரிவை பொறுத்தவரையிலே 400க்கும் 450க்கும் இடைப்பட்ட நோயாளிகளை நாளாக அந்த சிகிச்சையை வழங்க வேண்டிய அந்த இடத்திலே நான் நினைக்கிறேன் ஒரு 100 பேரையாவது அங்கு இருக்க வைத்துக் கொள்ளக்கூடிய இடமில்லாத நிலையிலே வைத்தியர் பணியில் நியமிப்பதற்கான ஏற்பாடுகளை தான் செய்து தருவதாக என்னிடத்திலே சொல்ல சொல்லியிருந்தார். அது மாத்திரமல்ல, இங்கு எங்களுடைய அதிபராக கூடியது போன்று மாகாண சபையிலிருந்து உண்மையிலே நீங்கள் எதையும் எதிர்பார்க்க முடியாது. இந்த வைத்தியசாலையுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டுமாக நான் நினைக்கிறேன் மாகாண சபையில இருந்து பெற முடியாது. அதனால்தான் திருவோணமலை தள வைத்தியசாலை அண்மையிலே மத்திய அரசாங்கத்தை கையளிக்கப்பட்ட வரலாறு உங்களுக்கு தெரியும் நினைக்கின்றேன். எனவே நான் மாகாண சபையில நான் நினைக்கின்றேன் தேவைகளை கேட்பதை விட இந்த வைத்தியசாலையை மத்திய அரசு நினைத்து மத்திய அரசு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முதலாவதாக முன்வைத்தால் நான் நினைக்கிறேன்.